ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஸ்வீட் கார்னும் முட்டையும் வச்சு ஒரு சிம்பிளாக ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர். இப்போ ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வேக வச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா இந்த நடுவில் நம்ம இப்போ முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. அது மேலே கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வரையும் நல்லா வேகட்டும். அந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் முட்டை ஃப்ரை ரெடியாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.